ஆக்டர் சுபாஷினி அவர்களோட கடைசி வாட்ஸ்அப் சாட் யார் கூட இருந்திருக்கு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கயல் சீரியல் மூலியமா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கவங்க தான் சுபாஷினி அவர்கள். சமீபத்தில் அவங்க கணவரோட ஏற்பட்டிருந்த சண்டையின் காரணமாக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. முத நாள் எப்பவும் போல நல்லபடியாக ஷூட்டிங் போயிட்டு வீட்டுக்கு வந்தவங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட கால் பேசும்போது சண்டை ஏற்பட்டு அதற்கு பிறகு தூக்கு போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி வெளியாகி இருந்துச்சு. தொடர்ந்து போலீஸ் இதற்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல இறங்கியிருக்காங்க. உண்மையிலேயே இது தற்கொலை தானா இல்லை வேற எதுவும் இருந்திருக்கா அப்படிங்கிற கோணத்தில் விசாரணை பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் முதல் வேலையாகவே அவங்க செக் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் கூட தானே கடைசியாக பேசினேங்கிறாங்க, அதனால ஃபோன் எடுத்து செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. குறிப்பாக கடைசியாக அவங்க யாருக்கு கால் பண்ணியிருந்திருக்காங்க, கடைசியாக யாருக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அண்ட் வாட்ஸ்அப்லாம் போயிட்டு அவங்களுக்கு வந்திருந்த மெசேஜஸ் இவங்க யாருக்கு கடைசியாக அனுப்பியிருக்காங்க, அண்ட் அவங்களுக்கு வந்த கால்ஸ் அப்படின்னு இது எல்லாத்தையுமே செக் பண்ணியிருந்திருக்காங்க. அதில் அவங்க கணவர் சொன்னது போலவே கடைசியாக அவங்க கணவர்கிட்ட தான் அவங்க மெசேஜ் பண்ணியிருந்திருக்காங்க, பேசியிருந்திருக்காங்க. அண்ட் அதற்கு முன்னதாக அவங்களோட சீரியல் ஃப்ரெண்ட்ஸ் 1-2 பேர்கிட்ட மெசேஜ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க. கடைசி ஒரு 10 சேட்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், சீரியல் ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹஸ்பண்ட் இவங்க மட்டும் தான் இருந்திருக்காங்களாமா. மேலும் வாட்ஸ்அப்பில் டெலீட் எதுவும் ஆகியிருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அவங்க செக் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. இந்த மாதிரி ஓவராலாகவே அவங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய அவங்களோட வாட்ஸ்அப்பை தரோடாக செக் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. அண்ட் அப்படி செக் பண்ணி பார்த்ததில் சந்தேகத்திற்குரிய மெசேஜஸோ கால்ஸோ அப்படி இல்லைனா வீடியோஸோ எதுவும் வர கிடையாது. ஸோ இதன் மூலயமா போலீஸார் இந்த ஒரு விஷயத்தையுமே வெரிஃபை பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க இது தற்கொலை தான் அப்படின்னு. அண்ட் இந்த ஒரு விஷயம் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இந்த நியூஸை கேள்விப்படுற எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், கணவன் மனைவி சண்டைக்காகலாம் இப்படி ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, ஜெயிலர் 2 படத்திலிருந்து ஷாருக் கான் விலகியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நெல்சனோட இயக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் வெளிவந்திருந்த படம் தான் ஜெயிலர். இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் பாகத்தோட 2வது பாகம் வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு படத்தில் ஏகப்பட்ட கேமியோஸ் முதல் பாகம் போலவே இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்பட்டது கிளைமேக்ஸில் ஷாருக் கான் அவர்கள் வராரு அப்படின்னும் ரஜினிக்கு ஹெல்ப் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதற்கான ஷூட்டிங் மட்டும் பெண்டிங் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, ஷாருக் கான் அவர்களோட சொன்ன டேட் முடிஞ்சிருக்கு அப்படின்னும், மேலும் அவர் இப்போ அவரோட புதிய படமான கிங் படத்தோட ஹேர் ஸ்டைலில் இருக்கிறதாகவும், ஒருவேளை இந்த ஒரு படத்தில் நடித்தா கண்டிப்பாக கிங் ஹேர் ஸ்டைல் வெளிவந்துடும், அதனால இந்த படத்திலேருந்து விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஷாருக் கான் அவர்கள் விலகியிருக்காராமா. ஷாருக் கான் அவர்கள் ஜெயிலர் 2லேருந்து விலகி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை படக்குழுவினருக்கு ஏற்படுத்தியிருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.